ஹலோ கைஸ், வெல்கம் டு வினுமான்வா. இப்போ நம்ம வந்து பார்ட் 25 அதை தான் பார்க்க போகிறோம். அப்போ இது வந்து ஒரு மார்னிங் சன்ரைஸ் ஆகிற டைம் கைஸ். எல்லோரும் வந்து இந்த குதிரையில் நடந்து எல்லோரும் வந்து ஹீரோ துரத்திட்டு போயிட்டுருப்பாங்க. ஹீரோ வந்து முன்னாடி வந்து வேகமாக போயிட்டுருப்பார். எல்லோரும் வந்து குதிரையில் தான் துரத்திட்டு வருவாங்க. ஆனால் ஹீரோ வந்து வேகமாக வந்து கால்லேயே வந்து நடந்து வேகமாக போயிட்டுருப்பார். அந்த இவன் இருப்பான்ல, மெஷினரி கேப்டன், நான் வந்துட்டு உன்னை வந்து நான் சும்மா விட மாட்டேன், என்ன தைரியமாக தான் என்னோடய டீச்சர் மாதிரி இருக்கிற அந்த மெஷினரி மேலே நினச்சிட்டு என்ன டீச்சர் மாதிரி இருக்கிற அவன் வந்து போட்டு தள்ளியிருப்பேன், நான் வந்து உன்னை என் கையாலேயே வந்து கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பின்னாடி துரத்திட்டு அந்த ஈட்டி இருக்கும்ல, ஈட்டி வந்து எறிகிறான். எல்லாருமே வந்து ஈட்டியை வந்து ஹீரோ நோக்கி எறியும் போது ஹீரோ வந்துட்டு அந்த ஈட்டி அவருக்கு பக்கத்தடி போயிடும். பக்கத்தடி போனோடனே ஹீரோ வந்துட்டு இந்த கொசு தொல்லையை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் டக்குன்னு பின்னாடி வந்துடுவார். அங்கேருந்து மறைஞ்சிடுவார். அங்கே ஒரு ஆஃப்டர் இமேஜ் அது மட்டும்தான் கைஸ் தெரியும் ஹீரோவை பற்றி. அப்புறம் ஹீரோ டக்குன்னு அங்கேருந்து மறைஞ்சிட்டு அவங்களுக்கு மேலே போயிடுவார். எல்லோரும் இருந்துட்டு எங்கே போனான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து அந்த ட்ரூப்ஸ்க்கு மேலே போயிடுவார். மேலே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அந்த ஃப்ளையிங் டைகரை வச்சு போட்டு தள்ளிடுவார். இவரே வந்து அந்த ஸ்குவாடில் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபினிஷ் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்பார். அவன் இருந்துட்டு என்ன இவன் இப்படி இருக்கான், இவனை மாதிரி ஒரு ரூத்லெஸ்ஸான கேரக்டரை வந்து நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோவை பற்றி நினச்சிட்ருப்பான். அப்புறம் எல்லாத்தையும் ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தள்ளிட்டு சென்டரில் வந்து நின்றுட்டு வந்து ஸ்பீச் கொடுத்துட்ருப்பார். அதாவது சொற்பொழிவு போட்டு ஆத்தாத்து நாத்திட்டு இருப்பார் கைஸ். நான் வந்து என்ன வகையில் வந்து என்னை மிருகன்னு சொல்கிறீங்க, நான் மிருகன்னா அப்போ நீங்களாம் யார், நீங்களாம் வந்து உங்கள் மெஷினரி குரூப்பே வந்து உங்களோட ஆர்மியை வந்து இப்போ இருக்கிறத விட பல மடங்கான மக்களை வந்து நீங்களே போட்டு தள்ளியிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது எந்த வகையில் வந்து நான் மிருகம் அப்படின்னு என்னை சொல்கிறீங்க, இந்த குயின் கிளானும் எமி கிளானும் எங்களை யூஸ் பண்ணி அத்தனை பேர்த்த கொண்டிருக்கிறாங்க தெரியுமா, அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ நல்லவங்க கிடையாது, இப்படி தான் இந்த மரீன் வேர்ல்டே வந்து ஒர்க் ஆகுது, எல்லாத்தையும் வந்து கொன்னுட்ருக்குறாங்க, எல்லாருமே கொலைகாரங்க தான், இதில் வந்து நான் வந்து தனித்து நிற்கல, எல்லாரும் மாதிரி நானும் ஒரு காமன் தான், நான் இப்படிக்கு உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு என்னடா சைக்கோ மாதிரி உளறிட்டு இருக்கிற சைக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோவை பற்றி அவன் சொல்லிகிட்டு இருப்பான் கைஸ். என்னானாலும் சரி, இந்த மாதிரி உலகத்தில் வந்து உன்னை மாதிரி ஒரு கொடி மிருகத்தை வந்து நடமாட விட மாட்டான், அவனை எப்படி இருந்தாலும் நான் போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ சீன் அப்படியே அங்கே கட்டாது கைஸ். கட்டாக அந்த எல்டரும் அந்த கிளவி வந்து சண்டை கட்டிகிட்டு இருப்பாங்களா, அங்கே போகுது கைஸ். அந்த எல்டர் வந்துட்டு நீ என்கிட்ட வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கு அந்த கிளவி வந்துட்டு தப்பிச்சிடலாமா, நான் என்ன ஓடியாடா போயிட்டேன், உங்களோட தானே சண்டை கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து சண்டை கட்டிட்டு கிளாஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த எஃபெக்டில் வர இம்பேக்டே வந்து சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து டேமேஜ் பண்ணுவோம், அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த வேவ்ஸ். அப்படி அவங்க ரெண்டு மறுபடியும் சண்டை கட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் வந்து ஒரு ஃப்ளையிங் டைகர் வருது. ஹீரோவோட டைகர் தான் கைஸ். அது வந்தோடனே இருந்துட்டு அவள் வந்து பார்த்துட்டு சென்ஸ் பண்ணிடுவாள். ஜூனி டிஸ்பல் பார்த்துட்டு மாஸ்டர் இவன் தான் அவன் அப்படின்னு சொல்லும் போது அந்த கிளவி வந்துட்டு யார் இவன் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜூனி டிஸ்பல் கிட்ட வந்து கேட்கும்போது இவன் தான் மாஸ்டர் பியோ, இவன் தான் அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த அசாசின் ஊகன்ஷாங்க போட்டுத்தலும் இவன் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏழு இருந்துட்டு நீ இன்னும் சாகலியாடா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்ருப்பான். அந்த ஹீரோவை பற்றி இவன் கேட்டுட்ருப்பான். நீ எப்படி இன்னும் உயிரோடு இருக்க, உன்னை வந்து என் கையால் மறுபடியும் திரும்ப நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து அந்த எல்டர் சொல்லிகிட்டு இருப்பான். சொல்லிட்டு வந்து இருக்கும்போது அவன் ஹீரோ வந்து கீழே நின்று சிரிச்சுட்டு இரு பெருசு அதுக்குள்ளே அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மேலேருந்து கீழே அட்டாக் பண்ண வருவான். ஹீரோ இருந்துட்டு யாரை கொல்லுவாங்கன்னு கூடி சீக்கிரம் தெரிஞ்சிடும் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கேருந்து இப்போ தப்பிச்சு வேகமாக போயிட்டுருப்பார். போகும்போது எல்லாருமே அந்த குயின் கிளானோட குரூப்பு, இந்த எமி கிளானோட குரூப்பு, அந்த கிளவி எல்டர் எல்லாருமே, அந்த மெஷினரி குரூப் எல்லாருமே இப்போ ஹீரோ வந்து துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. துரத்திட்டு வந்து ஹீரோ பின்னாடி எல்லாருமே போயிட்டு இருக்கும்போது இந்த டிசபிள் இருந்துட்டு ஏதோ ஒன்று திங்க் பண்ணிவிட்டு மாஸ்டர் நம்ம வந்து அவன் இழுப்புக்கு போகக்கூடாது, அவன் எதுக்கு நம்மளை ஒரே டைரெக்ஷனில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான், நம்மளை ஃபேஸ் பண்ணுறதுட்டு போட்டு இவ்வளோ கிளாஸ் பண்ண வச்சுட்டு அவன் ஏன் நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிளவி வந்துட்டு நீ வாயை மூடு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாள். அந்த எல்டர் வந்து அவன் வந்து என்ன தான் வந்து அவன் மிஸ்டீரியஸான மார்ஷல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்ணியிருந்தாலும் வந்து அவன் என்னோட கொஞ்சம் ஓவர் பவர்டாக தான் இருக்கான். அதனால் இந்த சான்சஸ் யூஸ் பண்ணி வந்து அந்த அசாசினையும் கொண்டுட்டு இவனையும் வந்து கொன்றணும், முதல்ல அந்த பூச்சியை கொல்லணும், என்னோடய நிலமை அந்த பூச்சிக்கு வந்து துரத்துற மாதிரி நிலமையாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஹீரோ பின்னாடி போயிட்டுருப்பாங்க. அப்படி வந்து டிசபிள்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கும்போது திடீர்னு வந்து அந்த ஏரோஸ் வந்து ட்ராப்பில் அட்டாக் ஆகிற மாதிரி வந்து அந்த ஏரோஸ் வந்து அங்கே இருக்கிற டிசபிள்ஸ் எல்லாம் வந்து
டாக்குன்னு இருந்துட்டு இது என்ன இடம், யார் அந்த ஏரோஸெல்லாம் விட்டா அப்படின்னு சொல்லும்போது இது என்ன இடம் அப்படின்னு சுற்றி பார்ப்பாங்க. ஒரு பாலடைஞ்ச மாதிரி பில்டிங் இருக்கும். எல்லோரும் பார்த்துட்டு இது வந்து சாதாரண அபண்டனான ஹவுஸ் கிடையாது, இது வந்து டேங்க் கிளான், அதாவது அந்த ஸ்லேவ் இருப்பான்ல கைஸ் அந்த பட்டறையில் அவனோட கிளான் தான் இது. டீமன் கார்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணங்காட்டி வந்து அந்த கிளானையே ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து அது அந்த கிளானுக்கு தான் வந்து ஹீரோ வந்து லீட் பண்ணி கொண்டு வந்திருப்பான். அப்புறம் அந்த எல்டர் இருப்பான்ல அவன் இருந்துட்டு நீ எங்கே ஒளிஞ்சிருக்க, வெளியில் வா, எதுக்கு பொம்பளை மாதிரி ஒளிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இருந்துட்டு அந்த மேலே அந்த கூரை மாதிரி இருக்கும் ஆப்போசிட்டில் அங்கே வந்து நின்றுட்டு யார் ஒளிஞ்சிட்ருக்கா, நான் ஒளிஞ்சிட்ருக்கேண்ணா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவங்கள பார்த்து கேட்டுட்ருப்பான். கேட்டுட்டு இருக்கும்போது இது என்ன இடம், எதுக்கு எங்களை வந்து இங்கே கொண்டு வந்து சிக்க வச்சுருக்க அப்படின்னு சொல்லும்போது இது என்னோடய சக்கர வியூகம், இங்கே வந்து சிக்கிட்டீங்க, இனி உங்கள் எல்லாத்தோட கதையும் முடிச்சுட்டு தான் நான் இங்கேருந்து போக போகிறேன், இன்றைக்கி பார்த்துடலாம், நீங்கள் உயிரோடு இருக்கணும் இல்லை நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கீழே இருக்கிற ஒரு குரூப்பில் ஒரு டிசபிள் இருந்துட்டு அவன் நம்ம இந்த இடத்துக்கு நம்மளை வேணுனே கூட்டிகிட்டு வந்திருக்கிறான்னா அப்போ இங்கே நிறைய ட்ராப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அங்கேருந்து ஒரு ஸ்டெப் தான் பின்னாடி வைப்பேன். வைக்கும்போதே வந்து அந்த ஜூனி டிஸ்பிளே இருப்பாள்ல எமிக்கலானோட ஜூனி டிஸ்பிளே அவன் வந்துட்டு வேண்டாம் காலை வைக்காத அப்படின்னு சொல்லும்போதே அவன் வந்து அங்கே காலை வச்சுருவா கைஸ். காலை வச்சோன்னையுமே அந்த அம்புகள் வந்து இவளை வந்து அட்டாக் பண்ணிடும். அட்டாக் பண்ணோன்னையுமே வந்து இவளை மட்டும் அட்டாக் பண்ணாது, நிறைய பேர் தான் அங்கே அட்டாக் பண்ணுவோம். அதுக்கு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜூனி டிஸ்பிளின்ட்டு அந்த அம்புகள்லாம் தடுத்துக்கிட்டு யாருமே இங்கேருந்து நகராதீங்க, இங்கேருந்து நகர்ந்தீங்கன்னா தான் ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது ஒரு அந்த குரூப்பில் இருந்துட்டு ஆளை விட்றா சாமி அப்படின்ட்டு ஒரு கத்தியை கீழே போட்டு அங்கேருந்து ஓடுவான். ஓடும்போது ஒரு ட்ராப்பில் வந்து காலை வச்சுருவான். அங்கே வந்து பாய்சன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. பாய்சன் கேஸ் ரிலீஸ் ஆகும். அப்புறம் அந்த பாம்புகள் விஷப்பாம்புகள் வந்து அந்த இடத்த வந்து தாக்குற மாதிரி எல்லாத்தையும் வந்து தாக்கிட்டு இருக்கும். எல்லாருமே வந்து அந்த ட்ராப்ஸில் மாட்டி நிறைய பேர் இறந்துக்கிட்டே இருப்பாங்க. அதே டைமில் கீழே இருக்கிற ஒரு டிஸ்பிள் வந்து மேலே ஹீரோ நின்றுருப்பார்ல கோரியில், அவர்கிட்ட வந்து அவன் கதையை நான் முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வெப்பனை எடுத்துகிட்டு வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த கூரை மேலே வந்து ஜம்ப் பண்ணி ஹீரோவை நோக்கி அவன் ஓடிட்டுருப்பான் கைஸ். ஓடிட்டு இருக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ராப்பில் வந்து சிக்கிறான். அதில் வந்து ஒரு 4 கத்தி வந்து பறந்து வருது அவங்ககிட்ட. ஆனால் அவன் வந்து அதை தடுத்துட்றான். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 10-15 கத்தி வந்து அவனை நோக்கி வரும்போது அவன் இருந்துட்டு என்ன இது இவ்வளோ கத்தி வருது அப்படின்ட்டு அவன் நினச்சி பார்த்துட்டு தான் இருப்பான். நினச்சி பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே வந்து அவன் உடம்புல வந்து நிறைய இடத்துல ஏறிடும். சதக்குன்னு ஏறிடும். அவன் வந்து அங்கேயே செத்து வந்த ஸ்பீட்லேயே வந்து கீழே போயிடுவான். அப்புறம் அந்த கீழே அந்த கிளவி இருப்பார்ல அவன் இருந்துட்டு ஹீரோவை பார்த்து எல்லாருமே வந்து ஹீரோவை பார்த்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கிளவி இருந்துட்டு நான் தான் வந்து உன்னை உருவாக்கினேன், உன்னை வந்து உருவாக்கி இருக்கவே கூடாது, நீ வந்து இவ்வளோ கொடூரமாக வருவின்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, நான் உருவாக்கின கொடி மிருகத்தை வந்து நான் என் கையாலேயே வந்து உன்னோட உடம்பு கை கால் எல்லாத்தையும் வந்து பிச்சு கிழிச்சு போட்டுடுறேன், இன்றைக்கி உசாவை என் கைதான் அப்படின்னு சொல்லி அந்த கிளவி வந்து ஹீரோவை பார்த்து சொல்லிகிட்டு இருப்பா. ஹீரோ இருந்துட்டு இங்கே பார்த்தியா அந்த கிளவிக்கு அவசரப்படாத கிளவி, இன்றைக்கி நீ சாகிறே நான் சாகிறேன்னு பார்த்துடலாம், இன்றைக்கி எப்படி இருந்தாலும் வந்து உங்களை யாரையும் வந்து உயிரோடு வந்து அனுப்புகிற மாதிரி எண்ணத்தில் நான் இல்லை, எல்லாத்தையுமே வந்து என் கையால் வந்து சாகடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்ருப்பார். சொல்லிகிட்டு இருக்கிறதோடய வந்து இந்த பார்ட் 25 பார்ட் முடியுது கைஸ். இது வந்து டக்குன்னு முடிஞ்சிருக்கும், ஏன்னா அதில் வந்து ஃபுல்லாமே ஆக்ஷன் சீன்ஸ் தான் கைஸ் இருக்கும். இனி பூராமே அடுத்த பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டக்குனுமே முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 8 நிமிஷம், இதுவே 8 நிமிஷம் தான், அடுத்த பாட்டு ஒரு 8 நிமிஷம் தான் கைஸ் வரும். ஏன்னா அடுத்த பாட்டோட வந்து சீசன் 1 வந்து முடிஞ்சுது. நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூ மான்வா வந்து போடலான்ட்டு இருக்கேன். ஒரு ப்ரோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாரு, ஒரு ஸ்வாட் பேஸ்டு ஒரு மான்வா, ஒரு ரீஎன்கார்னேஷன் ஆகும் அந்த மாதிரி மான்வா போட சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக போடுவோம், அதையும் போடுவோம். நான் அடுத்த மான்வா வந்து ஹீரோ வந்து ஏலியனா ரீஎன்கார்னேட்டாக இருப்பார், ஏலியனா ஸ்பேஸ் கிரியேச்சராக, அதை போடலான்ட்டு இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்ன போடலான்னு. நான் அந்த மாதிரி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். டிஃப்ரெண்ட் ஜென்ரலில் பார்க்கலாம் கைஸ். ஜென்ரஸில் ஒரே இப்போ மரீன் பார்த்துட்டோம், அடுத்து வந்து இன்னும் டஞ்சன் ரீஎன்கார்னேஷன் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த டேமிங் சிஸ்டம் நிறையா மானுவாலே வந்து நிறைய டைப் இருக்குது கைஸ். அதனால் நீங்கள் என்ன மாதிரி போடலாம்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி போடலாம். அடுத்த பாட்டோட வந்து சீசன் 1 வந்து முடிஞ்சுது. நீங்கள் என்ன போடுறேன்னு சொன்னோடனே அதைவே நான் போடுறேன். எந்த மாதிரி டஞ்சன் கிளைம் வேணுமா என்ன மாதிரி சொன்னீங்கன்னா அதில் வந்து நான் பெஸ்ட் மான்வா வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்துலேயும். நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து நான் வந்து அதை போட்டுறேன் கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.